ப்ரோ சும்மா காத்துக்கா என்னது பண்ணிருக்கோம். நீங்க இங்க என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணிருக்கீங்க? அச்சா லைனா அச்சா வரானா அடா மாதிரி காணு கும்பலா கண்ணா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இன்னொரு பெரிய வீடியோ. இன்றைக்கி நாங்கள் எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோன்னா ஹோட்டல் செல்லிசாக்கு வந்திருக்கோம். இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி என்னன்னா பிரவீன் சொல்லுவார். இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி என்னன்னா, முந்தி வந்து இந்த பில்டிங்கை வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபு அந்த மாதிரிலாம் வந்து ட்ரைனிங் கொடுக்குற இடமா வச்சுருந்துருக்காங்க. அப்புறம் ஃபியூ இன்சிடென்ட், அதாவது 2 இன்சிடென்ட் நடந்திருக்கு போல இருக்கு. அவங்க ஒர்க்கர்ஸ் இல்லாம தானா அவங்கள வந்து அடிச்சே கொண்டிருக்காங்க. அப்புறம் இன்னொன்னும் அதே மாதிரி சிமிலர் இன்சிடென்ட் தான் நடந்திருக்கு. ஓவர் டேப்னால சாத்திட்டானுங்க. இதுக்குள்ள போகலாம். இதுதான் வந்துட்டு ஹோட்டலோட என்ட்ரன்ஸு. இன்னும் உடஞ்சி போயிருக்கேன். இன்னைக்கு நம்ம சீஃபு இறங்கியிருக்காரு. இருக்கா அதான் பார்த்தேன். சீஃபு காலம் பயங்கரமாக தான் இருக்கு. ப்ரோ என்னத்தை இழுத்து போன மாதிரில ப்ரோ. என்னாச்சு? சத்தம் இழுத்து இழுத்துட்டு போகிற மாதிரில. ஆமாம், இது வந்துட்டு ரிசப்ஷன் நினைக்கிறேன். ரிசப்ஷனே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. நவரு என்னது அது? அது என்னது அது ப்ரோ? கேமராவில் பாருங்கள். சே பாப்பானா பெயிண்ட் டப்பு கொஞ்சத்தில். மேலே படி இருக்கு. இது வெயிட் பண்ணு, நீங்கள் முதல் பார்ப்போம். இது என்னது அதான் தெரியல. இன்னும் இது மோட்ரு கொஞ்சம் தடை மாதிரி இல்லை. ஆமாம், டயர் மாதிரி இருக்கே. ஆள்லாம் வருதோ? இதுக்கும் ஏதாச்சும் கட்ட இருந்துச்சுன்னா லிஃப்ட்டு இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற பாதைன்னு நினைக்கிறேன். என்னடா தட்டுறீங்க? இங்கேயும் ஒரு பாதை போகுது. இது தேவானா? ஆமாம், தேவான். ஏன்னா மோட்டர் கொண்டு நீங்கள் பக்கிங் பண்ணுவாங்க. இது வரைக்கும் போய் பார்க்க போகுது பாரு. ஆமாம், மக்கிங்க. என் பால் நான் வருது போல. கைஸ், இது வந்துட்டு இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். மோட்ருலாம் உள்ளே போடுறது. வாலி சாப்பிட்டு உட்கார டேபிள் இருக்குண்ணே. இங்கே வா, இங்கே வாங்க டக்குனு இங்கே வா, டக்குனு இங்கே வா. அங்கே லைட் அடிங்க. இந்த லிஃப்ட்டு கிட்ட இங்கே பாருங்களேன். கேமராவில் பார்க்கணும் வித்தியாசமாக இல்லை. நான் கேமரா அடிக்கிறது இல்லை. நான் கேமராவில் பார்க்குறது எல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது. அது கூட இங்கே போய் டேபிள் நாக்கெல்லாம் போட்டு உட்கார இடம் செஞ்சுருவாங்க. உட்கார இடம் செஞ்சுருவாங்க. டேபிள் உட்காந்து பண்ணுறது. ஐயோ
பாடி போட்டு உட்காந்து ஃபீல் பண்ணுறது. என்ன ராத்திரி வருவானுங்களா? ராத்திரி வருவானுங்களா காலையில் வருவானுங்களா தெரியலையா? கீழே ஜாமா பாரு இது கொடுத்தாலும் பார்த்துருக்கானுங்களா சாப்பாடு மாதிரி இருக்குல்ல. இங்கே ஆள் வரும் நினைக்கிறாங்க பாருங்க. அண்ணாடி போனது தொடாத தண்ணி கேனெலாம் இருக்குது. தொடாத எதையும் தொட்டாது. ஏஷு சத்தம் 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 சத்தம். யாரும் பக்கத்துல சத்தம் கேட்கல. குருவி கேட்குதா? ஆனால் அந்த இடத்துக்கு போனால் தண்ணி வர அப்படியே அடிக்க மாட்டோம். ஓகே ஆமாவா? மேட்டிக்கிட்ட போய் நின்று வரேன். துணியாக காய் போட்டுருக்காங்க. ஆ டீ ஆள் இருக்கா? துணியாக காய் போட்டுருக்காங்க. சத்தம் சொல்லுது ஆள் இருக்குன்னு நினைக்கிறீங்க. இதுக்குள்ளே எதுவும் ஜாமச்சினே இது ஒரு ரூம் இருக்குது. ஆமாவா? இது ரூம் ரூம் கது பூட்டி இருக்குது தானே? கது சாத்தி இருக்குடா. இது ரூம் பின்னாடி பார்த்துக்கோங்க. பின்னாடி ஒரு ஆள் ஏ இல்லை 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 உள்ளுக்கு லைட் எரியுது லைட் எரியுது லைட் எரியுது. லைட் இருக்குதா? ஆ ரூம் இல்லையா? இல்லை 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 டே இல்லை இல்லை லைட்டு நம்ம லைட்டில் அதான். அடிச்சிடாதீங்க நம்ம மேலே காலாக வந்துடும். ஆனால் போய் பார்க்க போயிருக்கு அந்த ரூமை. யார் இருக்க போது? முதல் கூப்பிட்டு பாருங்கள் யாராவது இருக்காங்களான்னு. அதை கூப்பிட்டு பாருங்கள். எடுத்துன்னு உள்ளுக்கு போகுதுங்க. அது கட்டி சொருவிக்கிற போகிறான். ஹலோ இன்ஜின் சேர்த்து சொல்லுவாரா இருக்குங்களா கவரு தண்ணி போட்ட போன டப்பா இங்கே வந்து போயிரு மங்க நினைக்கிறேன். இது கை கேமரா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுது. ஆனால் பார்த்து பாய்க்கிறாங்க. ஆனால் எதுக்கு சொல்லுவாரலாம் இது சரி இங்கே ஆள் வாடிக்கையாக வரும்னு நினைக்கிறேன். இப்போ யாரும் உருமல் சத்தம் கிடைச்சி தானே? சத்தம் ப்ரோ மெதுவாக நடங்க. நினைக்கிறேன் இது வந்து ரெஸ்டாரண்ட் நினைக்கிறேன். ஹோட்டல் வர பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஆமாவா? பங்களாக்காரன் தங்கிடுவானுங்களோ? இல்லையா பங்களாக்காரன் இந்த மாதிரி சட்டி காமி பழைய சட்டை போட்டு புதுசாக தான் தூக்கி காய் போட்டுக்கிற மாதிரி தான் தொங்க போட்டுருக்கான். இன்னும் அழகாக காயெல்லாம் கட்டி தொங்க விடுவான். ஏய் இவ்வளோ பெரிய கட்டை போதுமா? எனக்கு இதே நீட்டு கட்டலாம் கட்டை கட்டணும். ஆனால் ப்ரோ எல்லாம் ரெடியாகவே இருங்க. இதுக்கோ எனக்கு ஒவ்வொரு டைமும் பின்னாடி மட்டும் திரும்பி பார்த்துக்கோங்க. ப்ரோ நடக்கிறது பார்த்து முதல்ல நடங்க. ஏன்னா நம்ம நடக்கிறதும் சத்தம் இதாக இருக்குது. மெதுவாக நடங்க. ஏய் அவங்க இன்னும் சத்தம் கேட்கல. டிவி காடியெல்லாம் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் பண்ணிட்டேன். இல்லை அங்குக்கலாம் கொஞ்சம் ஆனால் இங்கே ஏதோ ஜாமான் வச்சுருப்பாங்க. முக்கியமான ஜாமான் ஒன்று வந்துட்டு போகிறவங்க இருப்பாங்கன்னா கண்டிப்பாக ஜாமான் கிடக்கும். சும்மா வர மாட்டாங்க. என்னது என்னது கட்டையா? ஏய் சத்தம் இல்லை இல்லை மெதுவாக நடங்க. கேட்டுச்சு ஆனால் யாருன்னு நீங்கள் மெதுவாக நடங்க. நடக்கிறது கேப்சர் ஆகும். யாரும் பேசிட்டு சவுண்டு கேட்கல. நம்ம பேசுறது தான் கேட்குது. போ போ போ. ஒன்று தான் எடுப்பாரு.
வெளியே வெயிட் அடிக்காதீங்க. என்னடா இது ஆள் உடச்சி இப்படி விழுந்து கிடந்துச்சா இல்லை அதுவும் ரொம்ப நாள் விழுந்து இப்படி ஆச்சான்னு தெரியல. ஆள் உடைக்க மாட்டாங்க, ஆளையும் உடைக்க போகிறாங்க. கட்டில் இருக்கு. ஓஹோ, இதுதான் நடக்குது. படி இருக்கு. ஸோ தண்ணி ஓட்டலாம் கொடுத்து அது சாப்பாடு வந்து ஃபஸ்ட்டு இல்லையா அதே தான். பைப்பெல்லாம் உடச்சிருக்காங்கடா. வேறு மேலே ஒருவேளை இந்த இடத்த உடைக்க பார்த்துருவானுங்களோ, வைக்கிறான் அவனுங்களே கவர்மெண்ட் காரனுங்களே தெரியலையா, முடியாமல் இருந்திருக்கலாம். மேபி பாதி வரையும் உடச்சி விட்ருக்கலாம், தெரியலையா. சத்தம் இப்போ எங்கே போன மாதிரி இருந்துச்சு தெரியுமா? எனக்கு பின்னாடி அந்த பைப்பில் போல கொஞ்சம் பம்ப்ஸ் ஆகுது. இந்த கையெல்லாம் கிழக்குது. இப்போ இங்கே இன்னும் நடந்து போன மாதிரி இருந்துச்சு. சரி விடு பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் நடக்காத அங்கே இல்லைங்க, ரொம்ப சத்தமாக இருக்குது. டேய் நடக்காதீங்க, நான் அங்கே இந்த மைக்கு பிடியா ஆனால் ஆள் இருக்க வாய்ப்பு இல்லை கன்ஃபார்மாக. இல்லை இருந்தாலுமே மேலே 3வது மாடி 4வது மாடியெல்லாம் வாழ்வானுங்க. நடக்காதீங்கன்னு அப்போ தான் நடந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு வருவீங்க சத்தத்தை போட்டுக்கிட்டு. இல்லை பாக்கியில் முடிச்சுட்டு இன்னும் 5-6 மாடி இருக்குது. தேவான் இது தேவான் இல்லை. ரூம்லாம் மேலே தான் போகலாம், இது கீழே நாமளும் வியாசமாக பாய்க்கிற இடம் போல். அதான் முதல்ல வாடடிச்சு எரிஞ்ச வாடை மாதிரி. எரிஞ்ச வாடையே பீர் வாடை, தண்ணி வாடையாது. எனக்கு அந்த அளவுக்கு தெரில. ஏய் ஆளா ஏன்னா காடி சொல்லிட்டு வச்சுக்கோமா லைட்டா இருக்குல்ல உள்ளுக்குள்ள இது மாதிரி இருக்கு. பார் நடக்கிறது
என்ன சாரியா என்ன தண்ணி பாரா ஹலோ கீழே பார்த்து நீங்கள் போயிட்டு வாங்க நான் அங்கே நிற்கிறேன் உள்ளுக்கு அங்கே போய் பண்ணுறதா பண்ணுறேன் நான் இங்கே வெளியே நிற்கிறேன் ரொம்ப நடந்த சத்தையும் பிளாயர் நிறைய இல்லை சீஃபு பேசாமல் நான் பேச மாட்டேன். ம் ஆமாவா பின்னுக்கு கொஞ்சம் திரும்பி போடுங்க. என்ன தொக்கு தொக்கு தண்ணி ஊற்றுதான் நீங்கள் வரவே இல்லை யாருமே. முடிவு பண்ணிட்டீங்களா? உங்கள் முடிவை யாரும் மாற்றல. எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. ரெடியா? ரெடியா? ரெடியாவா? நான் பிறந்ததுலேருந்தே ரெடி ப்ரோ. கேமரா வெட்டுது மண்டையில் அடித்தேன், அதையே ஏறுவீங்க. போங்க ஏறுங்க. கிளாஸ் இல்லையா அந்த பக்கமாக தான் இருக்காங்க. ப்ரோ மிரர் சேலஞ்ச் பண்ணுவோமா? ம் வாடா வாடா முடிஞ்சுவாயா? என்னது ப்ரோ? யார் கத்துன மாதிரி தானே இருந்துச்சு. ஹலோ ஹலோ, இந்த திரும்பி கத்துவான்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா திரும்பி சத்தம் கொடுப்பான்றேன். ஓ அப்படின்றியா? எப்பறம் ஏ இல்லை, நான் வாடா வாடா பண்ணி முடிஞ்சு வாயா சொல்கிறோன்னு தான் சத்தமே கேட்க ஆரம்பிச்சிச்சு ப்ரோ. இருங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். சக்கிலா தொடச்சி பார்த்துருக்கு. இல்லை எனக்கு புரியல, நீங்கள் பேய் வீடு எடுக்க வந்தீங்களா ஃபன் வீடு பண்ண வந்தீங்களா? சிரிச்சு இருக்கீங்க. எல்லாம் சீரியஸ் ஆகுங்க. எல்லாம் சீரியஸ் ஆகுங்க. வாங்க. என்னது என்னது என்னது? இந்த மாதிரி ஆளில் வச்சுட்டு சீரியஸாக எப்படி இருக்க முடியும்? கரெக்டாக நடுவில் நடக்கணும்டா, ஓரத்தில் போயிடாதீங்க, மண்டையை போட்டுருவோம் அப்புறம். ஏன்னா முதல் கேமரா நீங்கள் வச்சிருக்கேன் போ புரிய நான் கடைசி வரட்டும். ஆனால் என்ன பண்ணுறீங்க? இவங்க 2 பேரும் சேஃபாக நடுவில் இருந்துக்குவீங்க. என்னது இது லைட்டு? ரோடு இல்லை, ரோடா அது? ஓ ரோடு சோப்பு கடையா? அது அந்த பில்டிங் பெரிய பில்டிங்கு பக்கத்தில் அந்த பெரிய பில்டிங் நான் காமிச்சேன். டிஎன்பி இதா யூடிசி கிட்ட. அது என்ன சோப்பு லைட் இருக்குது? ஆனால் அந்த பில்டிங் நடுவில் மட்டும் இருக்கும், மேலே நீல கலரில் இருந்துச்சு டாப்பில். இது என்ன அவ்வளோ வருஷத்துல நம்ம இப்போ 1வது மாடியில் கீழே அரைமாடி. அங்கிட்ட ஏதோ ஒரு பில்டிங் இருக்குதா? எங்கே போகிறோம்? சீலப்பா போகிறோம். நம்ம போனால் இதில் தான் ஃப்ளோர் இது தேவன் நினைக்கிது, பார்த்துக்குவோம்.
இது ஏற பாதை இருக்கு போல கரெக்டாக இல்லையா படி தெரியலையா? இல்லை அது ஏற பாதை கதவு இருக்கு போல இல்லையா கதவு நான் இருக்கேன். இங்கிட்டு ரூம்பெல்லாம் இங்கிட்டு இருக்குது. ஆனால் எங்கிட்ட மேலே ஏறதான் தெரியல. ஓடி இதுதான். ஆனால் உடச்சி வச்சுருக்கானுங்க. இதில் தான் ஏறி போனோம். ஆனால் இவர் ஏறதுக்கு அங்கே கீழே வந்து ஒரு பாதை இருக்குது. அங்கே இப்போ படி இருக்குதுன்னு படி அந்த படியில் ஏறிடலாம். தேவனை போய் பார்க்கலையா? ஏமாறல போய் பார்க்கலையாவா? இதில் ஏறி போயிடுவேன். எதில் ரிஸ்க்கு வேண்டாம். நம்ம ஏறிடலாம். இந்த ஜிம்பாடி இந்த படி இவங்க இந்த படியில் கூட ஏறிடலாம். இப்போ எல்லாம் ஓட் பண்ணுங்க. முடியுமா முடியாதா? இந்த நடக்கும் அப்போ தேவையா? ஏய் யார் இது? முதல்ல இந்த பில்டிங் யாரை பிடிங்க இது இல்லையா? இல்லை யாரும் நான் அடிக்கிறது கீழடா. ஏன்டா அங்கே பார்க்குறீங்க? பில்டிங் நடுவில் வேறு பாதை போகுது. ரொம்ப பெரிய இடம் போல இல்லையா? ஆமாம் இது மிகப்பெரிய ஹோட்டல் தான். வெளியே இருந்து பார்க்குறப்போ ஒரே ஒரு பில்டிங் வராது. ஏய் இப்போ இதெல்லாம் போக முடியாது. அதில் கீழே இறங்கி அங்கிட்ட ஒரு படி ஒன்று பிடிச்சி அதில் தான் ஏறி வரணும். திருக்கிறாருங்கம்மா. தேவன் செக்கிங் பண்ணல. ஆனால் மேலே எப்படி போயிருக்கணும் அந்த பாதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்பி கீழே இருங்க. ஓடுறங்கிற கீழைகள் தயவுசெய்து ஓடிடாதீங்க. என்ன நடந்தாலும் முதல்ல நில்லுங்க, ஓடாதீங்க. எங்களை பார்த்து சொல்லுது. ஏய் ஓடுனீங்கன்னா கீழே போய் அவ்வளோ ஜாமான் இருக்குது. கீழே அப்போ விழுந்து ஏதாவது குத்திக்கிச்சுன்னா அப்புறம் அடுத்த வீடியோவில் பேயா நான் வருவேன். உங்கள் வீடியோ என்னவா வருவேன்? அடுத்த வீடியோவில் நான் வருவேன். ரைட்டு. ஆனால் எனக்கு என்னமோ நம்மளை சுற்றி யாரும் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. இல்லை ஆள் இருந்தால் சத்தம் கொடுத்துருப்பாங்க. என்னை சுற்றி ஒரு ஆள் இருக்குது. தான் மனுஷ சக்தி. ஆள் இருந்தால் கையில் சத்தம் கொடுத்துருப்பாங்க. ஜோ ஆனால் ஆள் பாய்க்கிறாங்க. ஆனால் இப்போ தான் மேபி காலையில் வந்து ஆள் பார்த்துதான் என்னன்னு தெரியல. மெதுவா ஏய் இங்கே பாரு, நல்ல வேலை இதை தூக்கி பிடிக்க ஓட்டும். ஆணி கரை பிடிச்ச ஆணி. என்ன அர்த்தம்? என்ன சவுண்டு? ஏய் யார் நடந்து வர சவுண்டு தானே? ஆமாம். எவனது வந்துட்டானுங்களா? போகலாம். ரெண்டு வீடு நாளைக்கு எவனது வந்துட்டானுங்களா? தெரியல. அப்படியே போக முடிஞ்சாலும் முடியும். ஏய் இந்த ரூம் முதல்ல பார்த்துட்டாமா? படி எங்கே இருக்குன்னு சொன்னீங்க? இதோ இங்கே அம்மா பார்த்து இங்கிட்டுறா. ஐயோ இதுக்கு அதில் ஏனிலே ஏறி போயிட்டாங்க. சரிப்பா மோட்டர் அந்த சவுண்டு கேட்டுச்சு அவங்களுக்கு. வெளியே ரோடு இல்லை மோட்டர் இப்போ மேலே ஏறின மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக நான் பார்த்துருக்கோம். அவனை வீட்டுக்கு போகிற இதுதான் இல்லை இப்போ லிட்டர்லாம் யாரும் முன்னாள் கற்றுற மாதிரி இருந்துச்சு. சீரியஸாக சொல்கிறேன். கீழே கட்டி விட்டுச்சு. ஏய் நம்ம எடுத்துக்கிட்டு பார்க்க சத்தம் கொஞ்சம் சத்தம் பார்ப்போம். அதுதான் வந்து வாங்க. என்னது? இல்லை லைட்டெல்லாம் திரும்பிங்கன்னா விட்டாக இருக்குது. அதுதான் இல்லையா? இப்போ மேலே எதுவும் இல்லை. அது கரெக்டாக வெளியே நிற்கிது. அங்கே போய் கரெக்டாக எதுவும் பார்க்குற மாதிரி வழி இல்லைடா இப்போ மேலே திரும்பி விழுந்துச்சிடா. இல்லை ஏன்னா லைட் ஓடுவாங்க. அம்மா அதை தொட்டியா?
ஆமாம் பெல்ட் எவ்வளோ இருக்குது? அதை தொட்டியா இல்லை இல்லை மோட்டர் இருக்குது வெளியே போதா உள்ளுக்கு வரல இல்லை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஓ ஏய் ப்ரோ இந்த இடம் உள்ளுக்கு ஏறணுன்னே எனக்கு உடம்புலாம் சிலிக்குது ப்ரோ. அதான் நடக்கிறப்ப பார்த்து ஆமாம். குழி இருக்குன்னு எனக்கே தெரியல. இது கட்டை கீழே கட்டை இல்லை கட்டையா இல்லை சிமெண்ட்டு. ஓகே ப்ரோ பண்ணுறது அப்படியே சம்பவம் அதுலேருந்து திரும்பி வேணுமா? அங்கேருந்து இப்படி திரும்பி வரணும். சரி அப்போ நம்ம 2 பேர் நிற்கிறோம். 2 பேர் போறீங்களா? Okay. எல்லாமே போனால் ரொம்ப சத்தமாக இருக்கு. கால் ஓகே ஓகே யார் இருக்கா 2 பேர் இருக்கா? நீங்கள் 2 பேருங்க. ஒரு கேமரா நீங்கள் பிடிச்சிங்க. ஆ பைக்கு கொடுத்து ஏ இல்லை இல்லை அப்போ இந்த கேமரா பிடிச்சி மைக்கு ஏன் கழட்டிக்கிட்டு போட்டுக்கிட்டு வாங்க ப்ரோ. ப்ரோ இதுக்கு என்ன மாற்றி ப்ரோ வேலை செய்ய மாட்டேங்குது. அங்கே கூட அவ்வளோ ப்ரோ 10 அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. நீங்கள் மின்னுக்கு போங்க. இதெல்லாம் பாருங்க மொத்தம் போயிட்டு வந்துடுங்களா அதுக்குள்ளே? ஏய் வேலை செய்ய மாட்டேங்குதுடா. சரி பார்ப்போம். ரொம்ப கொள்ளும் போடுங்க. சத்தம் கேட்கு. டக்குனு அது அந்த மேலே இருக்குது. ஓ இங்கே பாருங்க கேமரா எடுத்துடுது இல்லையா? ஒரு துணியெலாம் காய வச்சுருக்கானுங்க ப்ரோ. வேலை வரைக்கும் ஆள் இருக்குமோ தெரியுது எங்கள் துணி. கீழே தான் தகடிச்சு ப்ரோ. உங்களுக்கு என்ன சத்தம் கேட்குது? ப்ரோ ப்ரோ அங்கே சத்தம் கேட்டுச்சு தானே? என்னடா ஏய் அங்கே எதுவும் சத்தம் கேட்டுச்சு தெரியுமா ப்ரோ? என்னது ப்ரோ இது? யாரோ நம்மளை உட்காந்து பார்த்துக்கிறதுக்கு போய் சேர போகிறாங்க எப்படி இருக்குன்னு. ஆமாம் ப்ரோ. ப்ரோ எனக்கு சிலுக்குது ப்ரோ.
இது எப்படிங்க? பாருங்க. சரி, யாரும் உட்காந்து போட்டு என்ன பார்க்குற மாதிரியே இருக்குது. ப்ரோ கூப்பிட்டு பாருங்க, ஏதாவது கம்யூனிகேட் பண்ணுங்கள். anyone over here? லைனில் பேசுங்க ப்ரோ. Ada siapa-siapa dekat sini tak? Hello? Ada siapa-siapa dekat sini? Guys, boleh dapat terang. Bro, ya mungkin. யாரும் வரக்கூடாதுக்காக இப்படி வச்சுருக்காங்களா? ஹலோ, என்ன சொல்றது? அங்கே நடக்குது, என்ன கதை? ஆமாவா? என்னது கருப்பா? ஹலோ, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். ரிமோட்டு மீட்ரு வேலை செய்ய மாட்டேங்குது. தெரியல. அதான் ஹலோ,
பாருங்க. ரொம்ப துரோகம் இருக்குது எடுக்கிறோம்ச்சா கம்பெனிக்கு போட்டு பாருங்க இப்போ Anyone here? Hello? Anyone here? Ada siapa-siapa dekat sini tak? நான் தான் சும்மா சொல்லி பார்த்தேன் என்ன பண்ணுறீங்க வாங்க Paling singkang ke dia? ஏய் நீங்கள் நின்றுக்கிறதுக்கு பதில் அங்கிட்ட அப்படியே போய் எடுத்துருக்கான் தானே அங்கே போக முடிஞ்சா நான் போயிருக்க மாட்டேனா? ஏன் போக முடியாது அந்த போக முடியல அப்புறம் என்னால் போக முடியலையா? கைக்காக ஆடுது. எங்கேயோ போகுதுடா நீட்டாக போய்கிட்டே இருக்கு பாரு இங்கே போதா? இது எவ்வளோ பெரிய பில்டிங் தான் இந்த ரூம் நம்பர்லாம் போட்டுருப்பாரு. இந்த பக்கத்து ஃபுல்லாகவே 101 இந்த கதை திறக்க முடியல 8 ஒரு 8 வாங்கி ஒரு எத்தோடு இல்லை இல்லை இந்த மாதிரி எத்தனா வேணாம் வேணாம் இல்லை என்னமோ ஜாமான் மறைச்சிருக்கு. ஏதோ அல்மாரி மாதிரி சாஞ்சிருக்கு. ஆனால் அதை உடைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஜாமான் மறைச்சிருக்கு தானே? ஓ ஆனால் அந்த கது உடைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆமாம் தானே? இல்லை அந்த இடம் மட்டும் உடஞ்சிருக்கு திறக்கிறது. அவங்க அந்த போட்டு எல்லாத்தையும் கழட்டியிருக்கானுங்க. சத்தம் 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 இப்போ மேலே இல்லை சத்தம் கேட்டுச்சு இல்லை புரியல. ஆமாம் என்னமோ மறைச்சிக்கிட்டு இருக்கு பேருக்கு இல்லை கல் கல்லாக இருக்குது. இப்படி போகண்ணா அதான் பிடிச்சிக்கோ சேஃப்டி. நோட்டு புக்கெலாம் இருக்குது. ரூம் டைரக்ஷன் டைரக்டரி ரூம் டைரக்டரியா? ரெண்டாவது படி போயிடுமா? தம்பி தம்பி இந்த புக்கை அப்படியே தர. இங்கே பாரு எங்கிட்ட ஒரு படி ஓப்பனிங். ஓ இந்த ஜிம்மு ஸ்பா ஓகேரா. இதோட இடத்தோட வந்து டைமிங்கு அது நினைக்கிறேன். தம்பி என்ன சொல்கிறா ஆமாம் மைக் வச்சுக்காக இப்போ பக்கத்தில் இப்போ படி பேர் அங்கே படியில் ஏறிடலாம் ப்ரோ மின்னுக்கு போங்க படிக்கலையா? ஏன்னா மின்னுக்கு போ, நீ போய் கேளுங்க. கேமரா நீ தான் வச்சுருக்க ப்ரோ மின்னுக்கு போங்க ப்ரோ அப்போ கடைப்பிடி போயா. ப்ரோ நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க ப்ரோ. இங்கேயா அங்கேயா? இங்கே படி 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 வைஃபை ரூட்டரோ ஒய்ஃபை டக்குன்னு மேலே டக்குன்னு மேலே டக்குன்னு மேலே லைட் என்னடா வெள்ளை துணி ஆனால் இது நம்ம யோசிச்சதை விட எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய இடம் போல. இது அம்மா குழி குழி பார்த்து ஓகே வாங்கல எல்லாம் வாங்கல
சுற்றிக்கிட்டே இருக்குப்பா ஒன்றும் நடக்காது. இப்போ நம்ம கம்யூனிகேட் பண்ணப்போ என்னது செய்யுது. ஆச்சு அந்த அக்யூபங்க்சரோட அந்த குச்சை முள்ளுன்னு. நீங்கள் என்ன நினச்சிங்க? முள் இது எது சொல்லுவாங்க பிபியூவா? பிபி குத்தி சாத்தி பண்ணுவாங்க. நீங்கள் அந்த அக்யூபங்க்சரோட அந்த ஊசி அந்த ஜாமான் காட்டுங்க. இதே பண்ணி நினச்சிருக்காங்க. கைஸ் இது என்னன்னு உங்களை சில பேர்த்துக்கு தெரியும், பட் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் வந்து ட்ரௌசிங் ராட். இது வந்துட்டு கோஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க முக்கால்வாசி இதை யூஸ் பண்ணுவாங்க. சரி நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போமே இது உண்மையாக ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டுன்னு. ஆனால் இது நான் ட்ரை பண்ண போகிறதில்ல ப்ரோ. கமான் வாங்க ப்ரோ, போங்க நீங்கள் நான் பார்க்க வாங்க ப்ரோ. ஒன்றுக்கு போங்க. ஓகே எல்லோரும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். எல்லாம் ஒரு வாட்டி ப்ரோ மெதுவா என்ன ஆகிட்டா ப்ரோ என்னது படைப்பா பாசா ஐயோ ப்ரோ ஐயோ பண்ணி முடி. பண்ணி முடிக்கிட்டா ஏயா ப்ரோ நீங்கள் பண்ணுங்க ப்ரோ. என்ன இது திடீர்னு இப்படி ஆகிட்டாங்க? நீங்கள் பண்ணுங்க கோடி ரூபாய் கொடுத்தா கூட சில விஷயங்கள் பண்ண மாட்டேன். அது மொதல் விஷயம் அது. அதுக்காக தான் இப்போ பாசா போயிருக்கு. எனக்கு பக்கு சரி ப்ரோ. என்ன பண்ணுவோம்? இங்கிட்ட அங்கே என்ன ப்ரோ இது வந்துட்டு எப்படின்னா எஸ் ஆர் நோ அந்த மாதிரி கேள்வி தான் கேட்கணும். எஸ்ஸுனா எக்ஸ் மாதிரி வரும், நோனா இப்படி போயிடும். கேள்வி எப்படி அதுக்காகனா நீங்கள் இங்கே இருக்கீங்களா அப்படின்னா எஸ் ஆர் நோ. தேவையா இருக்கானா இல்லைன்னு தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? போ 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 இதே பார்த்து பக்குவமாக கூப்பிடு. இல்லை போகிற போக்கில் ஒரு கார்டு கட்டி இருங்க இல்லை